அதுதான் என்னுடைய பாடம். என்னன்னா வந்து ஒரு வித்யா கர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மைனும் ஆட்டிடியூடு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணம், நான் தான் மத்தவங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை குறைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய நாலேஜ் வந்து இன்னமும் பெருக ஆரம்பிக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இந்த வில்ல பிடிக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்குது அப்படின்றதுனால ஒரு வில் வந்து ஒரு அம்பு வந்து எவ்வளவு ஃபோர்ஸா வந்து மத்தவங்களை தாக்குமோ அந்த மாதிரியாக இவர்கள் பேச்சுகள்னால நிறைய மத்தவங்க வந்து பாதிப்படைவாங்க. அந்த ஒரு பேச்சு வந்து ரொம்ப ஃபோர்ஸா வந்து மத்தவங்களை தாக்கும். இது வந்து அவங்க ஒரு வகையில வந்து ஒரு டிராபேக்காவே அமையும் இவங்களுக்கு. சோ இதை வந்து அவங்க தெரிஞ்சுட்டு அதன் மூலயமாக மத்தவங்களை காயப்படுத்தாமல் எப்படி வாழணும் அப்படின்றதையும் தனுசு தெரிஞ்சுட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை பாதைகள் வந்து இன்னும் மிக பிரம்மாண்டமாக விரிவடைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இவங்க லைஃப்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆணவம் இல்லாத வாழணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமான வாழ்க்கைன்றது அவசியம் தேவை. ஏன்னா தனுசு ராசி டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அவங்க அமைப்புல இருக்குது. சோ ஏன்னா வந்து இந்த குரு சிஷ்ய உறவுகள் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மத்தவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறதுனால அந்த இதை கேட்கறவங்க வந்து ஈஸியா வந்து அட்ராக்ட் ஆவாங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியுது, அந்த ஒரு அறிவுனால மத்தவங்க வந்து ஈஸியா வந்து இவங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. சோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒழுக்கம் சார்ந்த குறைபாடுகள் வந்து சில நேரங்கள்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு சவாலாக எங்க வாழ்க்கையில அமைஞ்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. நான் மேஷத்துக்கு சொன்ன மாதிரிதான் தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்றது வந்து தனுசுக்கும் பொருந்தும். அந்த அவசர கொடுக்கத்தனம் எல்லாமே எனக்கு தெரியும்ன்றது, அப்ப அந்த அரகுற அறிவை வச்சுக்கிறது, மத்தவங்க சொல்ற அறிவை வந்து அப்படியே இவங்க ஃபாலோ பண்றது அந்த மாதிரி இல்லாம இவங்க ஒரு திருகமான ஒரு எண்ணத்தோட இவங்க வாழ தொடங்கும் பொழுது இவங்க வாழ்க்கை வந்து இன்னமும் எல்லாருக்குமே வந்து ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இவங்களுடைய வாழ்க்கையாக அமையும். முன் ஜென்மத்துல தர்ம காரியங்கள் செய்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே வந்து தனுசு ரொம்ப ப்ராமினெண்டா சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த ஒரு தொடர்பு இல்லாம ஒரு ஆன்மீக தொடர்போ வேத சாஸ்திரங்கள் தொடர்போ தர்மங்கள் அதெல்லாம் தொடர்பு இல்லாம ஒருத்தர் வந்து தனுசு ராசியில வந்து பிறக்க முடியாது. புரியுதுங்களா? சோ அந்த அவ்வளவு சிறப்புகள் கொண்டது தனுசு ராசி. ஓகேங்களா? ஓகே, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 பொருளாதாரம் இல்ல தொழில் எப்படி இருக்கும், இல்ல கடன் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் முடிஞ்சிடுமா அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசிக்கான பொருளாதாரம்